Today I am going to teach one of the most famous poem in 10th standard English, Unit 1, Life. Life poem was written by Henry Van Dyke. நம்ம இன்னைக்கு ஹென்றி வான் டைக் அவர்களால் எழுதப்பட்ட லைஃப் என்ற மெமரி போயம் தான் பார்க்க போறோம். இந்த போயம்ல பார்க்கறதுனால நம்ம இந்த போயம் எழுதின ஹென்றி வான் டைக் அவர் யாரு, அவரோட ஒர்க்லாம் என்ன அப்படின்றத பத்தி பார்த்துட்டு வாங்க. ஹென்றி வான் டைக் வாஸ் an American poet, author and educator and so அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த கவிஞர் மட்டுமல்லாம ஒரு நூலாசிரியாவும் கல்வியை போதிப்பவராகவும் இருந்திருக்காரு. ஹென்றி வான் டைக் வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில வந்து ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட சேவையை பாராட்டி அவருக்கு நிறைய விருதுகளும் மிகப்பெரிய கௌரவங்களும் அவருக்கு கொடுத்திருக்காங்க. ஹென்றி வான் டைக் வந்து நிறைய போயம் எழுதியிருந்தாலும் அவரோட ஒர்க்லேயே பெஸ்ட் ஒர்க்னு சொன்னா அந்த லைஃப் போயம் சொல்லுவாங்க. அப்படி என்ன அந்த போயம்ல வந்து அவர் இண்டிகேட் பண்ணியிருக்காருன்னா, சிங்கிள் லைன்ல சொல்லணும்னா, டோன்ட் worry about the past and don't worry about the future. கடந்த காலத்தை நினைச்சும் கவலைப்படக்கூடாது, எதிர்காலத்தை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. அப்ப கவலையே படக்கூடாதுன்னா கவலைப்படுறதுலாம் ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்றதுதான் அந்த போயம்ல அவர் அழகா இண்டிகேட் பண்ணி சொல்லியிருக்காரு. வாங்க இந்த போயம்குள்ள போலாம். இந்த போயம் அப்படி என்ன இருக்குன்னா, ஒன்லி 14 லைன்ஸ் தான், 14 வரிகளில் எழுதப்பட்டது தான். 14 வருஷம் வாழ்ந்தால் என்ன அனுபவம் கிடைக்குமோ அது மாதிரி அதுல வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கிறாரு. 14 லைன்ஸ் 2 ஸ்டான்ஸாவா கொடுத்துருக்காங்க. நாம ஒரு டெக்ஸ்ட் பிரகாரம் 2 ஸ்டான்ஸாவா இருக்கு. நாம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு 4 ஸ்டான்ஸாவா டிவைட் பண்ணலாம், மெமரி பண்றதுக்கும் பிளஸ் வந்து ஈஸியா வந்து ரீகால் பண்றதுக்கும். வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா போலாம். லுக் அட் தி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். ஃபர்ஸ்ட் லைன் அழகா சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரு என்னுடைய வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு ஆண்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன். எப்படி வாழ்றாரு அவரோட வாழ்க்கைய? வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். அன்ரிலக்டன்ட் சோல் அப்படின்னா, ரெலக்டன்ட்னா தயக்கமா இருக்கிறது, அன்ரிலக்டன்ட் சொன்னா willing to do something, அதாவது எந்த தயக்கம் இல்லாத சிரித்த முகத்துடன் தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறார். யாரு? போயட். லுக் அட் தி தேர்ட் லைன். நாட் ஹரியிங் டு நாட் டர்னிங் ஃப்ரம் த கோல். எப்ப பார்த்தாலும் மகிழ்ச்சியாவே இருந்தா போதுமான இல்ல, அவர் வந்து அவசரப்படுறதும் இல்ல. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னா, அப்படியே அவசரப்படாம தன்னுடைய இலக்கை நோக்கி, அந்த கோல் அவர் எதை நோக்கினா அந்த இலக்கை நோக்கி அவர் இலக்குல இருந்து பிறலாம வாழ்ந்துட்டு இருக்காரு. Look at the fourth line. Not mourning for the things that disappear. mourningனா ஒரு சாரோ லேமெண்ட், எப்படி புலம்பிட்டே இருக்கு. எதை நினைச்சு? கடந்த காலத்துல. டிஸ்அப்பியர்னா ஒரு கடந்த காலத்துல நடந்த தேவையில்லாத விஷயங்கள் அல்ல தோல்விகள் நினைச்சு எதை நினைச்சு கவலைப்பட மாட்டாராம், புலம்புறதும் கிடையாது. புலம்பாம கவலைப்படாம நடந்தது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு நினைச்சு யோசிச்சு தன்னுடைய வாழ்க்கையை மூவ் பண்ணிட்டு இருப்பாராம் போயட். லுக் அட் தி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா அகைன். Let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. Look at the next stanza. In the dim past, not holding back in fear. That means dim past அப்படின்றது என்னன்னா, அவருடைய கடந்த கால வாழ்க்கை வந்து ரொம்ப சோகமா இருந்தாலும் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், அதை நினைச்சு கவலவும் பட மாட்டாரு, பயப்படவும் மாட்டாரு. நடந்தது இதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட் தான் யோசிச்சுட்டு இருப்பாரா போயிட்டு. லுக் அட் தி சிக்ஸ்த் லைன். ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ். ஃபியூச்சர் வெயில்ஸ்னா இந்த ஸ்கிரீன், திரை. எதை? கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்பட மாட்டாரு. ஃபியூச்சர் வெயில்ஸ் எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட மாட்டாரு. கடந்த காலத்தை நினைச்சு எதிர்காலம் நினைச்சு கவலைப்பட்டா நிகழ்காலம் ஒன்றுமே இல்லாம அப்ப கவலையே படலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, பட் வித் a old and happy heart that pays it toll. அதாவது உள்ள மனம் மகிழ்ந்து மன மகிழ்ச்சியுடன் தன்னுக்கு என்ன இருக்கோ அதை நினைச்சு வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற எண்ணம் தான் அவர் மனசுக்குள்ளே இருப்பான். எதை நோக்கி? எத்தனை நாள் வரைக்கும்? அவர் எப்படி வாழ்றாருன்னா, இளமை பருவம். அதான் நெக்ஸ்ட் லைன்ல கொடுத்திருப்பாங்க. டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் டிராவல்ஸ் ஆன் வித் சியர். அதாவது என்னன்னா, அவருடைய இளமை பருவத்துல இருந்து குமரப்பருவம் வந்து முதுமை பருவம் வரைக்கும் ஜேர்னி ஆஃப் லைஃப், அவருடைய இந்த வாழ்க்கை பயணம் வந்து சியர்ஃபுல், ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சிகரமா வாழ்ந்துட்டு இருப்பாராம். இந்த ஸ்டான்ஸால அவர் என்ன இண்டிகேட் பண்ண வர்றாருன்னா, பாஸ்ட நினைச்சு கவலைப்படுறதும் இல்ல, ஃபியூச்சர் நினைச்சும் கவலைப்படுறது இல்ல, பிரசன்ட்ல இருக்கிறது சந்தோஷமா வாழணுன்றதுதான் இந்த ஸ்டான்ஸா ஓல்ட் ஸ்டான்ஸால இண்டிகேட் பண்ணி சொல்றாரு. லுக் அட் தி ஸ்டான்ஸா அகைன். இன் தி டிம் பாஸ்ட் not holding back in fear from what the future waits, but with a old and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. Look at the third stanza.
So let the way wind up the ill or down அப்படின்னா இந்த இடத்துல wind upன்றது வாழ்க்கை, அவரோட வாழ்க்கை வந்து சில நேரங்கள் வந்து பார்த்தோன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதாவது மேடு பள்ளங்கள் நிறைந்ததாகவும் ரொம்ப டாப்ல போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா. ஆனா அதே மாதிரி அது மட்டும் இல்லாத அது வந்து ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி த ஜாய். ரொம்ப கரடு முருடா ஒரு காசு நேரத்தில் ரொம்ப சாஃப்ட் ஸ்மூத்தாகவும் இருக்குமா. ஆனா அந்த ஜேர்னி வில் பி த ஜாய், அவரோட வாழ்க்கை பயணம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா அவர் தான் எதை நினைச்சும் கவலைப்படுறதே இல்லை. Look at the next line. Still seeking what I sought when but a boy. ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன், அழகா கொடுத்திருப்பாரு. Still seeking what I sought when but a boy. அவர் சிறுவனா இருக்கும்போது எதெல்லாம் தேடிட்டு இருந்தாரோ அதெல்லாம் இப்பயும் தேடிட்டு இருக்கிறாராம். ஏன்னா குழந்தையா இருக்கும் போதுதான் எந்த ஒரு பொறாமை குணம் எதுவுமே இருக்காது. குழந்தைகள் எப்பயுமே வந்து குழந்தைகளாவே இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாத இருப்பாங்க. அது மாதிரி அவர் குழந்தையாவே நினைச்சு என்னெல்லாம் தேடிட்டு இருந்தாரோ இப்பயும் தேடிட்டு இருக்காங்க. குழந்தையா இருக்கும்போது நம்ம என்னத்தை நோக்கி தேடுவோம்? ஒரு நல்ல நண்பர்கள், அதே தான் கொடுக்குறாங்க. நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல நண்பர்களையும். அட்வென்ச்சர் சொல்லுவோம், சாகசம், துணிகரம், எதை ஏதாவது ஒரு சாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை. ஹை அட்வென்ச்சர் அண்ட் கிரான், அதாவது நமக்கு நல்ல நண்பர்கள் இருந்து நம்ம செயல்பாடு நல்லதா இருந்ததுன்னா கிரான் அப்படின்றது நத்திங் பட் இட்ஸ் எ ஃபேம், ஒரு புகழ், ஒரு கிரீடம் கிடைக்கும். அதை நோக்கி தான் அவர் பயணிப்பாராம். Look at this stanza again. It's a very very important stanza. So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. Look at the last stanza. I mean only 2 lines. My heart will keep the courage of the quest. That means courage na தைரியம். அவரோட மனசு எதை நோக்கி இருக்குன்னா quest அப்படின்றது வந்து சர்ச் பண்ணுவோம். எதை புதுசா ஏதாவது நம்ம செய்யணும், ஏதாவது நம்ம பண்றதை வந்து ஒரு தைரியமா மன மகிழ்ச்சியுடன் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மனசுக்குள்ள வந்து பாசிட்டிவ் தாட் மட்டும் தான் இருந்துட்டு இருக்குமா. அப்படி அந்த நேர்மறையான எண்ணங்கள் வச்சுட்டே இருக்கிறதுனால அவரோட வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை. அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். இந்த இடத்துல ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன்ன்றது வந்து அவரோட லைஃப் வந்து எப்படின்னா கண்டிப்பா எதிர்காலத்தில் நடக்க போறதும், அதாவது அவர் எதிர்காலத்தை கவலைப்படுறது இல்லை, அவர் இதெல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுனால கண்டிப்பா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணி சொல்றாரு. Look at these two lines again. My heart will keep the courage of the quest. Questனா நமக்கே தெரியும், நம்ம சர்ச் பண்றோம். கரேஜ்ன்றது போல்ட் சொல்றோம். அண்ட் ஹோப்னா நம்பிக்கை, ஃபெய்த். அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். அவரோட லைஃப் கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். நம்ம எதையுமே நினைச்சு கவலைப்படாம இருந்தா ஏன் நமக்கு நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்காது? கண்டிப்பா நல்லா இருக்குன்றது தான் இந்த போயட் இண்டிகேட் சொல்றாரு. இதேன் நம்ம வந்து இந்த போயம் ஒரு மாரலா எடுத்தோம்னா, don't worry about the past as well as don't worry about the future. Live the present. Present வந்து நல்ல முறையா வாழணும்ன்றதை இண்டிகேட் பண்ணி சொல்றாரு. வாங்க நம்ம ஃபுல் போயம் பார்க்கலாம். Look at this full poem. Let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future waits, but with a old and a happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. Look at the next stanza. So let the way wind up the in or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. My heart will keep the courage of the quest and hope the roads last turn will be the best. So இந்த போயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த போயம்ல இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நத்திங் பட் எப்படி நம்ம ஒரு தமிழ்ல ஒரு செய்யுள் படிக்கும் போது அதுல இருக்கிற அணிநயங்கள் சொல்லுவோம். இப்ப எதுகை, மோனை, ஏபுன்னு சொல்றோம். அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் வந்து ஒரு போயட் எழுதும் போது அதுல அதோட சிறப்பு அதை நல்லா இண்டிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நமக்கு வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருப்பாங்க. அதுல இந்த போயம் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயம்ல டோட்டலா 8 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வாங்க இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் 8 ஃபிகர் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ். Second one rhyme scheme, third one alliteration, fourth one anaphora, fifth one simile, sixth one metaphor, seventh one personification, eighth one contrast. These are 8 figure of speech contained in this poem. இந்த 8 figure of speech இந்த poemல இருக்கு. வாங்க ஒவ்வொரு figure of speech பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நம்ம சின்ன கிளாஸே தெரிஞ்சிருப்போம். நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் என்ன சொல்லுவோம்? ஒரே ஒரு வேர்ட்ல சொல்லணும். ரைமிங் வேர்ட்னா சேம் சவுண்ட் பட் டிஃபரெண்ட் மீனிங். அதாவது
சேமா இருக்கும், சவுண்ட் சேமா இருக்கும், மீனிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் எங்க வரும், ஒவ்வொரு லைன்லயும் வந்து பார்த்தா கடைசியா வர்ற வேர்ட்ஸ், அந்த லாஸ்டா வர வேர்ட்ஸ் மட்டும் பார்த்தோம்னாவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மளோட போயம்ல பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. லுக் அட் திஸ் ஸ்டான்ஸா. In the dim past nor holding back in fear from what the future waits, but with a old and happy heart that pays it toll to youth and age and travels on with cheer. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஓல்ட் டோல் அது ரெண்டும் மேட்ச் ஆகும், சேம் சவுண்டா இருக்கும். ஓல்டுக்கும் டோலுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபியர், சியர், இது ரெண்டும் சவுண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டான்ஸால் இருக்க ரைமிங் வேர்ட்ஸ் எடுத்தோம்னா என்ன சொல்லுவோம், ஃபியர், சியர், ஓல்ட், டோல். That's it. Look at the next figure of speech. Next figure of speech is rhyme scheme. A rhyme scheme is nothing. It's a pattern of sounds that repeat at the end of each line of your poem. இதுவும் ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரி தான். ரைமிங் வேர்ட்ஸ் வந்து அந்த சவுண்ட்ஸ் ஒரே மாதிரி வர்றதை நம்ம வந்து மேட்ச் பண்ணி எடுப்போம். ரைம் ஸ்கீம்ன்றது என்னன்னா அதே மாதிரி 4 லைன்ஸ் தான். அந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த லைன் இருக்க வேர்டை வந்து அப்படியே எடுப்போம் நம்ம. ஃபார் அன் எக்ஸாம், இந்த நம்ம ஃபர்ஸ்ட் 4 லைன் கொடுத்துருப்போம், லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். இதுல பாத்தீங்கன்னா இயர் என்ற ஒரு வேர்டும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோல், இயர் சோல். எல்லா ரைம் ஸ்கீம்லயும் ஸ்டார்டிங் வந்து நம்ம என்ன பிக்ஸ் பண்ணுவோம், ஏ தான், இயர்ன்றது ஏ தான். நெக்ஸ்ட் சோல் மேட்ச் ரெண்டையும் கம்பேர் பண்ண, இயர் சோல் கம்பேர் பண்றது ரெண்டு டிஃபரெண்ட் சவுண்டா இருக்கு. அப்ப இயர் ஏன்னு சொல்லும்போது சோல் வந்து பி. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க, எண்ட் ஆஃப் த வேர்ட் வந்து கோல். அப்ப சோலும் கோல் வந்து பார்த்தோம்னா மேட்ச் ஆன சேம் சவுண்டா இருக்குன்னா பி தான். அது பீனும் இது பி தான் இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்அப்பியர். டிஸ்அப்பியர் வந்து கோலோட கம்பேர் பண்ணுமா அந்த சவுண்டோட மேட்ச் ஆகல, ஆனா ஃபர்ஸ்ட் இருக்கிற சவுண்டோட மேட்ச் ஆகுது பாருங்க. என்னது, இயர், டிஸ்அப்பியர். அப்ப ஏ அங்க ஆல்ரெடி என்ன இண்டிகேட் பண்ணிருக்கோமோ அதுதான் இங்கேயும் போட்டோம். அப்ப இந்த 4 லைன்ல என்ன ரைம் ஸ்கீம் இருக்குன்னா ஏ பி பி ஏ. இது ஈஸி தான். ரைமிங் வேர்ட் ரைம் ஸ்கீம் வந்து ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் இஸ் நத்திங் பட் தமிழ்ல வந்து மோனைன்னு சொல்லுவோம். மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருது, எதுக்கு இதான் ரெண்டாவது எழுத்து சொல்லுவோம். சோ மோனை முதல் எழுத்து. அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் ரெபடேஷன் ஆஃப் த சேம் லெட்டர், அதாவது ஒரு லெட்டர் ஒரே நம்ம வவலா இருந்தாலும் சரி, மேக்சிமம் நம்ம எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கான்சனன்ட் தான் இதுல எடுப்போம். நம்ம அதுல எடுக்கிற லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அலிட்ரேஷன் சொல்லுவோம். லுக் அட் திஸ் லைன் வித் ஃபார்வர்ட் பேஸ்னு சொல்லுவோம். அந்த எஃப் வந்து அந்த லெட்டர் சேமா இருக்கனால ஃபார்வர்டு பேஸ் வந்து நமக்கு வந்து இதுல வரும், நமக்கு அலிட்ரேஷன் ஆகும். லுக் அட் நெக்ஸ்ட் லைன், லெட் மீ பட் லீவ் மை லைஃப்னு சொல்லும் போது இதுல பாத்தீங்கன்னா லெட் இருக்கு, லிவ் இருக்கு, லைஃப் இருக்கு. அந்த லெட்டர்ஸ் ஃபுல்லா சேமா வந்திருக்கும். மீ மை இதுவுமே வந்து ஒரே ஒரு லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அலிட்ரேஷன் கூட சில நேரத்தில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. லுக் அட் தி தேர்ட் லைன், ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டில் சீக்கிங் சாட், இது எல்லாமே சேம் லெட்டரா இருக்கிறதுனால. சோ அலிட்ரேஷன்ன்றது முதல் எழுத்து ஒன்றி வருது. அழகா சொல்லணும், தமிழ்ல வந்து மோனை சொல்றேன், அதுதான் முதல் எழுத்து ஒன்றி வருது தான் அலிட்ரேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் அனதர் இம்பார்ட்டன்ட், அனஃபோரா. அலிட்ரேஷனுக்கும் அனஃபோராக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அனஃபோரா அப்படின்னு என்னன்னா ரெபிடேஷன் ஆஃப் த சேம் வேர்ட். அந்த வேர்ட் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா, ஒரே வேர்டு வந்து திருப்பி ரிப்பீட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அனஃபோரா. நமக்கு இந்த போயம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனஃபோரா இருக்கு. ஏங்கன்னா the not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear, அதுல வர்றது தான் not அந்த வந்திருக்கிற வேர்டு ரிப்பீட் ஆயிருக்கும். அதுதான் வந்து அனஃபோரான்றது. சோ அலிட்ரேஷன் அனஃபோராக்கு என்ன டிஃபரெண்ட்னா, அலிட்ரேஷன்ன்றது சேம் லெட்டர், அந்த ஒரு லெட்டர் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அலிட்ரேஷன். ஆனா அனஃபோரான்றது இந்த வேர்டே, அந்த வேர்டே வந்திருக்கிற வேர்டே திருப்பி ரிப்பீட் ஆகி வந்து அதுக்கு வந்து அனஃபோரான்றது தான். நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அனதர் இந்த 5 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் முடிஞ்சது. நெக்ஸ்ட் 6th ஒன் பாத்தீங்கன்னா simile. Simile is nothing but the comparison of two different things using the words such as like, so, as. அதாவது தமிழ்ல சொல்லலாம், சிமிலின்றது வந்து ஓமைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இப்ப போல, புறைய, மான, கடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. கிளி போல பேசினான், மயில் போல ஆடினாள் அப்படின்றது தான் நாம ஓமையனையா கொண்டு வருவாங்க. அதேதான் இங்கிலீஷ்ல இந்த 3 வேர்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ சிமிலி ஈஸி இண்டிகேட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் பார்க்கும்போது இந்த சோ, லைக், ஆஸ், அதாவது லைக், சோ, ஆஸ்ன்ற 3 வேர்ட்ஸ். லைக்னா அது போலன்னு சொல்றோம், அது மாதிரி தான் நம்ம வந்து சிமிலி எடுத்துக்கலாம். சோ நமக்கு இந்த போயம்ல என்ன இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு சிமிலி மட்டும் இருக்கும். சோ லெட் த வே வைண்ட் அப் த இல் ஆர் டவுன். இதுல இல் ஆர் டவுன்ன்றது கான்ட்ராஸ்ட்ல போட்டலாம், அந்த சோ இண்டிகேட் பண்றதுக்காக நம்ம சிமிலி போடலாம். சோ இந்த லைன் கொடுத்து சிமிலி எழுதுறா கான்ட்ராஸ்ட் எழுதுனா போத் ஆர் கரெக்ட், ஆனா கான்ட்ராஸ்ட் எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம பின்னால வர்ற போயம்ல வந்து லைக், அவர்ஸ், as the mother, அது மாதிரிலாம் நமக்கு வந்து லைன்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் சிமிலி இஸ் நத்திங் பட் ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம், லைக், சோ, as வந்து சிமிலி. நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா மெட்டாஃபார். மெட்டாஃபார்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, மெட்டாஃபார் இஸ் நத்திங் பட் கம்பேரிசன் பிட்வீன் டூ டிஃபரெண்ட் திங்ஸ் வித்தவுட் யூசிங் த வேர்ட்ஸ் லைக், சோ, ஆர், அஸ். அதாவது லைக், சோ, ஆஸ் வந்துச்சுன்னா நம்ம சிமிலி எடுத்துக்கணும். லைக், சோ, ஆஸ் வரலனாவே அது வந்து மெட்டாஃபார். இது எப்படி சில நேரத்தை கன்ஃபியூஸ் ஆகும், ஒண்ணும் இல்ல. she is Linus அப்படின்றது மெட்டாபார்,
she is like a lionessன்றது சிமிலி. எப்படி லைக் அவள் வந்து பெண் சிங்கம் போன்றவள் போல அப்படின்ற வேர்டு வந்து போது நம்ம சிமிலி எடுப்போம். அவள் ஒரு பெண் சிங்கம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உருவகப்படுத்து ஒரு ஒரு பெண்ணை பெண் சிங்கமா உருவகப்படுத்தினா அதுக்கு வந்து மெட்டாபார். அப்ப மெட்டாபார் என்ன சொல்லுவோம், உருவகப்படுத்தி சொல்றதுதான் மெட்டாபார். இந்த நமக்கு போயில மெட்டாபார் இருக்கு. எதுதான் மெட்டாபார்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் ஸ்டான்ஸாலே இந்த டிம் பாஸ்ட். இந்த டிம் பாஸ்ட்ன்றது எதை உருவாக அவரோட வாழ்க்கையை உருவகப்படுத்துறாங்க. யாரோட வாழ்க்கையா, போயட்டோட வாழ்க்கை வந்து உருவகப்படுத்தி சொல்றாரு. டிம் பாஸ்ட் ரொம்ப இருள் இருந்தா அப்ப அவரோட வாழ்க்கை வந்து இருளோட உருவகப்படுத்தி சொல்றாங்க. அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதில் இருக்குன்னா மெட்டாபார். நெக்ஸ்ட் வந்து நியூ ஃப்ரெண்ட்ஷிப், அதுல கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஐ அட்வென்ச்சர் அண்ட் கிரவுன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரவுன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீடம், அவரோட நல்ல நம்மளோட லைஃப்ன்றதோட அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா அந்த புகழின் உச்சத்துக்கே கொண்டு போய் கிரீடத்தோட வந்து உருவகப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்குன்னா ஃபைனல் லைன், அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். அந்த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு, அந்த வாழ்க்கை பாதையை வந்து அவரோட லைஃப் வந்து வாழ்க்கை பாதையோட வந்து இந்த ரோடோட வந்து பார்த்தா உருவகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு மெட்டாபார்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த போயம் வந்து 3 மெட்டாபார்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிம் பாஸ்ட், ஷார்ட்கட்டா படிச்சோம் டிம் பாஸ்ட் அண்ட் எ கிரவுன். நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன்னு ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன்ன்ற விட மெட்டாபாரா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாத்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன்ன்றது என்ன நம்ம இண்டிகேட் பண்ண சொன்னோம்னா, பர்சானிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் கம்பேரிங் டு ஹியூமன் குவாலிட்டிஸ். அதாவது மனிதனோட குணாதிசயங்கள் எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த நமக்கு இந்த போயம் பர்சானிஃபிகேஷன் இருக்கு. எந்த லைன்ல பர்சானிஃபிகேஷன் இருக்குன்னா, அண்ட் ஹாப்பி ஆர்ட்ஸ் தட் பேஸ் இட்ஸ் டோல். இதுல டோல்ன்றது வந்து நம்ம கொடுக்குற டாக்ஸ் பேஸ், நம்ம கொடுக்கறது பே பண்றது. அப்ப பே பண்றது கொடுக்கறதுல யாருக்கு நம்ம இது பண்ணுவோம் டாக்ஸ், இதெல்லாம் மனிதனோட. அப்ப இது மனிதனோட குவாலிட்டியை சொல்றது, நம்ம குணாதிசயம் சொல்றதுனால இந்த லைன் என்ன இருக்கு நமக்கு personification இருக்கு. Look at this line, the happy are the pace is told. Another one more personification is from what the future waits. Future எதிர்காலம் நினைச்சு யாரும் சொல்லுவோம், நம்ம மனிதர்களோட தான் கம்பேர் பண்ணுவோம். வெயிட்ஸ்னு தெரியும். அப்ப எதிர்காலத்தோட அப்ப மனுஷனோட குணாதிசயங்களை மனிதர்களோட குணாதிசயம் இந்த லைன் இண்டிகேட் பண்ணிக்கிறதுனாலதான் from what the future waitsன்றது நமக்கு வந்து என்ன இருக்கு personification. ஃபைனல் கடைசியான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. நம்ம இந்த கான்ட்ராஸ்ட்ன்றது என்னன்னா எதிரும் புதிருமாக இருக்கிற வேர்ட்ஸ் தான் வந்து கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இதோட டெஃபினிஷன் அப்படின்னா சம்திங் தட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அனதர் திங், அதாவது ஆப்போசிட்டா இருக்கும், இதுக்கு அது ஆப்போசிட்டா இருக்கும், இன் அண்ட் அவுட்ன்ற மாதிரி. ஸோ இதுல என்னெல்லாம் நம்ம கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோ லெட் த வே வைண்ட் அப் த இல் ஆர் டவுன், இல் ஆர் டவுன், வைண்ட் அப் த இல் அப் ஆர் டவுன், அதாவது மேல கீழே அப்படின்றதுனால அது நேர் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால நம்ம கான்ட்ராஸ்ட். அப்ப இந்த லைன்ல கான்ட்ராஸ்ட் இருக்கு. அப்ப சோ வந்திருக்கு, சிமிலி போடலாம், ஆனா அதை சிமிலி விட கான்ட்ராஸ்ட் போடுங்க. நெக்ஸ்ட் லைன் பண்ணா ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத். ரஃப்ன்றது கரடமோட, ஸ்மூத்ன்றது நமக்கு தெரியும் வளவளப்பா ரொம்ப மெதுவா. அப்ப இது நம்ம நேர் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால நம்ம என்ன கான்ட்ராஸ்ட் போடுவோம். நெக்ஸ்ட் ஒன் மோர் கான்ட்ராஸ்ட் இருக்குன்னா டு யூத் அண்ட் ஏஜ். யூத்ன்றது இளமை, ஏஜ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வயதானவங்க சொல்றது. அப்ப இது ரெண்டுமே நேர் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இதுவுமே நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கான்ட்ராஸ்ட் சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு இந்த போயம்ல இருக்க கான்ட்ராஸ்ட். ஒன் மோர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ஆக்சிமோரான் ஒன்னு அப்படின்னு இருக்கு. கான்ட்ராஸ்ட் ஆக்சிமோரான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அப் டவுன் அப்படின்னு இருந்தா அது வந்து ஆக்சிமோரான். அதே அப் ஆர் டவுன், அப் அண்ட் டவுன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இடையில வந்து ஒரு கன்ஜங்ஷன் வந்துச்சுன்னா அது கான்ட்ராஸ்ட். இப்ப சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் சொல்லும் போது தட் இஸ் த கான்ட்ராஸ்ட் எடுக்கலாம். அதே சக்சஸ் ஃபெயிலியர் சொல்லும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிமோரான் எடுக்கணும். அதே மாதிரி ரஃப் ஸ்மூத்ன்ற போது அது நமக்கு ஆக்சிமோரான். ஆனா அதுவே ரஃப் ஆர் ஸ்மூத் சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுக்கும் போது அது வந்து கான்ட்ராஸ்டா இருக்கும். சோ மற்ற ரிமைனிங் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, அதெல்லாம் அனதர் நெக்ஸ்ட் போயம்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம்.